காஞ்சிபுரத்தில் இயங்கி வர பிரபல மத்திய அரசு நிறுவனத்தில் காலியாக இருக்கிற இளநிலை உதவியாளர் பணிக்கான விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு, மத்திய அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்க் கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்பு கூட மறக்காம இணைங்க. காஞ்சிபுரத்தில் இயங்கி வர இந்திய தகவல் தொழில்நுட்ப வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி நிறுவனத்தில் காலியாக இருக்கிற இளநிலை உதவியாளர் பணிக்கான விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா IIITDM/NT/R/02/2025 நோட்டிஃபிகேஷன் நம்பரில் ஜூலை 10 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண இந்த நோட்டிஃபிகேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இளநிலை உதவியாளர் பணிக்கான விவரங்களை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேட்டகரியில் பணிகள் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரண்ட், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சிஸ் இருக்குது. ஜூனியர் டெக்னீஷியன் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 13 வேகன்சிஸ் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட் அதாவது இளநிலை உதவியாளருக்கு 11 வேலை வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த பணிக்கான கல்வி தகுதி வந்து பார்க்கலாம். இந்த பணிக்கான கல்வி தகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சிஸ் இருக்குது. இந்த பணிக்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 7th சிபிசி ஸ்கேலில் 6th லெவலில் வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் 2 வேகன்சிஸ் இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஏஐ, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி இந்த பிரிவில் வந்து நம்ம வந்து பிஇ பிடெக் வந்து முடிச்சிருக்கணும். வித் 5 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஏஐ, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டியில் வந்து எம்எஸ்சி பிரிவில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லிடுறாங்க. 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. அப்படி இல்லைன்னா எம்சிஏ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வித் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரிண்டென்ட் பிரிவில் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 1 வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பிரிவில் பிசிக்ஸ், லேசர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். வித் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பிஇ பிடெக் இன்ஜினியரிங் பிசிக்ஸில் வந்து முடிச்சிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 வேகன்சிஸ் இருக்குது. பே லெவல் 3ல சேலரி வந்து தராங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 27 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டெக்னீஷியன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிரிவில் 3 வேகன்சிஸ் இருக்குது. டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இல்லை ஐடி வந்து முடிச்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஐடிஐ பிரிவில் கம்ப்யூட்டர் ட்ரேடில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படி இல்லைன்னா மெயின்டெனன்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் 3 வேகன்சிஸ் வந்து இருக்குது. டிப்ளமா வந்து மெக்கானிக்கல், மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன், கேட்கேம், மெக்கட்ரானிக்ஸ் உள்ளிட்ட பிரிவுகளில் வந்து டிப்ளமா முடித்தவங்க இந்த பணிக்கு தகுதி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே பணிக்கு வந்து ஐடிஐ முடித்தவங்களும் வந்து எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. ஃபிட்டர், மெக்கானிஸ்ட், மெக்கானிக், மிஷின் டூல் மெயின்டெனன்ஸ் ஆப்ரேட்டர், அட்வான்ஸ்டு மிஷின் டூல்ஸ் டெக்னீஷியன், மெக்கட்ரானிக்ஸ் இந்த பிரிவில் ஐடிஐயில் வந்து தேர்ச்சி பெற்றவங்க வந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த பணிக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஜூனியர் டெக்னீஷியன் டிசைன் பிரிவில் 3 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அதுக்கு எலிஜிபிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், டிசைன் அண்ட் டிராஃப்டிங் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன், மெக்கட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் பிரிவில் டிப்ளமா முடிச்சவங்க வந்து இந்த பணிக்கு வந்து தகுதி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா ஃபிட்டர் மெஷின்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் ட்ரேடில் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த பணிக்கு அப்ளை பண்ணலாம். ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிரிவில் 2 வேகன்சிஸ் இருக்குது. 3 year டிப்ளமா எலக்ட்ரானிக்ஸ் இசி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐயும் எலக்ட்ரானிக் ட்ரேடில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் டெக்னீஷியன் பிசிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வேகன்சிஸ் வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கு பிஎஸ்சி பிசிக்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்ஸ்டியூட் கம்ப்யூட்டர் சென்டர் வந்து டெக்னீஷியன் பிரிவில் அதுக்கான வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. 3 year டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இல்லை ஐடி வந்து டிப்ளமாவில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா ஐடிஐயில் கம்ப்யூட்டர் ட்ரேட் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அதாவது இளநிலை உதவியாளர் பணிக்கு 11 வேகன்சிஸ் வந்து இருக்குது. இந்த பணிக்கான சேலரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேல வந்து லெவல் 3ல வந்து சேலரி வந்து தராங்க.
ஏஜ் லிமிட் வந்து 27க்குள்ள வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பணிக்கு கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் அதாவது கணினி பயன்படுத்துவதற்கான அடிப்படை அறிவு வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் சொல்லிட்டு. இந்த பணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்றது www.iiittdm.ac.in இணையதளம் மூலமா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இந்த பணிக்கான தேர்வு முறை வந்து பாத்தீங்கன்னா எழுத்து தேர்வு, அதாவது ரிட்டன் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட், கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல் டெஸ்ட்னு சொல்லிட்டு 3 லெவலில் வந்து டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினர், அதுக்கப்புறம் வந்து பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு கட்டணத்துலேருந்து விலக்கு அளிச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா 14/8/2025. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் இதோ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற அந்த அட்ரஸில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணணும். ஸோ அது என்ன அட்ரஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா www.iiittdm.ac.in இணையதளத்தில் நீங்கள் ஆன்லைனில் 14/8/2025 நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த பணிக்கான தகவல் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.